சொல்லலை. என்னை பார்த்தா வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, ஃபீலிங்ஸ் இல்லை, இவங்களுக்கு என்ன இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் ஆக்சுவலாக உங்களை யாரையும் சொல்ல வரல. ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப், ஃப்ரெண்ட்ஸுங்களே சொல்லுவாங்க, உனக்குலாம் என்னடி கஷ்டம், என்ன இருக்க போகுது அப்படின்ட்டு. நான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டங்கள் எல்லாமே பார்த்து தான் வளர்ந்துருக்கேன். சாப்பாட்டுக்காக, ஒரு புக்ஸ் வாங்குறதுக்கு, நிறைய என்னுடைய லைஃப்பில் வந்து நான் ஆசைப்பட்ட எதுவுமே நிறைய விஷயங்கள் என் லைஃப்பில் கிடைக்காம போயிருக்கு. நான் நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே வந்து தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக, எல்லாத்தையுமே அது உண்மையாக எனக்கு ஒருத்தர் ஃபீல் பண்ணுறாங்கன்னா, நான் இந்தளவுக்கு ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன், பேசுகிறேன் அப்படின்னா, ட்ரஸ்டபுளாக பேசுகிறேன், இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறேன்ற ஒரே ரீசன் என்னுடைய லைஃப்பில் நான் எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டேன் இந்த வயசுலேயே. ஸோ என்னை விட அதிகமாகலாம் கஷ்டப்பட்டவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. நான் எப்போவுமே ஒரே விஷயந்தான், நாம் இந்த இடத்துல இருக்கோம்னா கடவுளுக்கு நன்றி சொல்லிடணும். ஏன்னா நம்மளை விட கீழே எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான். ஒன்று நமக்கு இன்றைக்கி கிடைக்கலன்னும் போது நம்ம கடவுளை வந்து திட்டுறோம், பேசுகிறோம், ஃபீல் பண்ணுறோம். பட் வந்து நான் யோசிக்கிற ஒரே விஷயம், நமக்கும் பின்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ நமக்கு இந்த லைஃபை இந்த இடத்துல இந்த ஒரு இதுவை கொடுத்துறதுக்கு கடவுளுக்கு நம்ம நன்றி